ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சுவையான முட்டை சாதம் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் முட்டை சாதம் செய்ய போகிறேன். இப்போ முட்டை சாதம் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சாச்சு. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்க வேணாம். ஒரே ஒரு சின்ன சைஸ் பட்டை, பிரியாணி இலை பாதி இலை மட்டும் சேர்த்துக்கிறேன். 2 கிராம்பு சேர்க்குறேன். இப்போ இது கூடவே 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் வெங்காயம் நல்லா சவந்து வரட்டும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக 1 தக்காளி பழம் நல்லா பழமாக எடுத்து 1 தக்காளி தான் நான் சேர்க்குறேன். இது கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்கிறதுக்காக நான் சேர்க்குறேன். நான் அரைச்சிட்டு சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு தக்காளி நல்லா வதங்கட்டும். முட்டை சாதத்தில் அங்கேக்கு இங்கே தக்காளி இருக்கும் அப்படின்றதுனால நான் அரைச்சி சேர்க்குறேன். நீங்கள் நைஸாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். அது இதிலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் மட்டும் நான் மிளகாய் தூள் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம மிளகு தூள் சேர்க்க போகிறோம், அதனால மிளகாய் தூளை நான் கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு 5 முட்டை எடுத்து நல்லா உடச்சி வச்சுருக்கேன். ஏன்னா இதிலையே மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை சேர்த்துடலாம். இப்போ உடனே நம்ம போட்டு அதை கிண்டிடக்கூடாது. கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம விட்டுறலாம். அதுக்கு பிறகு நம்ம அப்போ தான் பெரிய பெரிய பீஸாக கிடக்கும் உங்களுக்கு முட்டை சாதத்தில். இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா பிரட்டி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா பெரிய பெரிய பீசஸாக இருக்குது பாருங்கள். இப்போ மசாலாவோட சேர்த்து நம்ம வதக்கி விட்டுறலாம் எல்லாத்தையும். இப்போ நம்ம சாதம் சேர்த்துடலாம். நான் நல்லா உதிரியாக சாதத்தை வடித்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாங்க. உங்களுக்கு உதிரியாக இருந்தால் தான் உங்களுக்கு முட்டை சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 2 பேருக்கு அப்படின்றதுனால தான் நான் 5 முட்டை சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை நல்லா லோ சிம்மில் வச்சுட்டு நம்ம கலந்து விடணும்.
இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துடலாங்க. கூடவே சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம முட்டையில் சேர்த்துருக்கோம். இதிலேயே கொஞ்சம் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்தால் தான் உங்களுக்கு முட்டை சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு சுவையான முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும். இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இது நான் செய்த இந்த முட்டை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த ரைஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.